நண்பர்களே, இந்தியாவுக்கு மிகப்பெரிய கவலையளிக்கும் ஒரு விஷயம் இப்போது எல்லா இடங்களிலும் பலமாக ஒலிக்கிறது. ரஷ்யா தொடர்ந்து எச்சரிக்கை விடுத்து வருகிறது. அமெரிக்காவின் மீது கண்மூடித்தனமாக முழு நம்பிக்கை வைப்பது இறுதியில் தற்கொலைக்கு ஒப்பானது என்று. ஆனால் இந்தியா அந்த எச்சரிக்கைகளை முற்றிலும் புறக்கணித்து முன்னேறியது. ஆனால் இதன் விளைவு ஒரே ஒரு முடிவைத்தான் தந்திருக்கிறது. ஒருமுறை முன்பு கூட அமெரிக்கா இந்தியாவை ஏமாற்றிய வரலாறு உண்டு. இருந்தாலும் இந்தியா இந்த முறையெல்லாம் சரியாக நடக்கும் என்று நம்பியது. ஆனால் அந்த நம்பிக்கைக்கு இப்போது செலுத்த வேண்டிய விலை மிகப்பெரியதாக மாறியிருக்கிறது. இதனால் இந்தியாவின் பாதுகாப்பு அமைப்பில் பெரும் அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. இந்தியாவின் பெருமை, இந்தியாவின் கௌரவம், இந்தியாவின் எதிர்காலம் என்று அழைக்கப்படும் தேஜஸ் MK-2 மீது இப்போது மிகப்பெரிய ஆபத்து தொங்குகிறது. இந்த விமானத்தின் இன்ஜினுக்காக இந்தியா அமெரிக்காவை தேர்ந்தெடுத்தது. 80% தொழில்நுட்பம், டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் இந்தியாவுக்கு வழங்கப்பட வேண்டும். வெறும் 20% மட்டுமே அமெரிக்காவிடம் இருக்க வேண்டும். முதலில் கேட்கும்போது இது அற்புதமான ஒப்பந்தமாக தோன்றியது. ஆனால் உண்மையான விளையாட்டு முழுவதும் அந்த 20%-த்தில் ஒளிந்திருக்கிறது. அமெரிக்கா மிகவும் தந்திரமாக இந்தியாவுக்கு ஒரு வலை வீசியது. இதனால் இந்தியாவிடம் 80% தொழில்நுட்பம் இருந்தாலும் முழு கட்டுப்பாடும் அமெரிக்காவின் கைகளுக்கு சென்றுவிட்டது. அசல் ரகசியம் FADEC, ஃபுல் அத்தாரிட்டி டிஜிட்டல் என்ஜின் கண்ட்ரோல் என்ற தொழில்நுட்பத்தில் ஒளிந்திருக்கிறது. இது ஒரு சாதாரண தொழில்நுட்பம் அல்ல, இன்ஜினுக்கு மூளை போன்றது. இன்ஜினின் ஒவ்வொரு மூச்சும், ஒவ்வொரு இதயத் துடிப்பும், ஒவ்வொரு ஆற்றல் அளவும் எல்லாமே இந்த FADEC-ஐ சார்ந்தே இருக்கிறது. ஆனால் அமெரிக்கா இந்த முக்கியமான பகுதியை இந்தியாவுக்கு வழங்க மறுத்துவிட்டது. இதன் பொருள் தெளிவு. தேஜஸ் MK-2 விமானம் இந்தியாவுடையதாக இருக்கலாம், ஆனால் அதன் மூளையும் ஆன்மாவும் அமெரிக்காவின் கைகளில் சிறைப்பட்டிருக்கும். இப்போது ஒரு கணம் அந்த பயங்கரமான தருணத்தை ஆழமாக கற்பனை செய்து பாருங்கள். வானத்தில் முழு வேகத்தில் எதிரியை தாக்க செல்லும் தேஜஸ் MK-2. ஆனால் திடீரென ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் அமெரிக்கா ஒரு பொத்தானை அழுத்தினால் இந்தியாவின் பெருமை, வீரம் அங்கேயே பறவையின் இறகுகள் வெட்டப்பட்டு விழுந்துவிடும். இன்ஜின் நின்றுவிடும், விமானம் பயனற்றதாக மாறிவிடும், விமானியின் உயிரும் ஆபத்தில் சிக்கிவிடும். இதுதான் அமெரிக்காவின் கொடூரமான கில் ஸ்விட்ஸ், ஒரு புலப்படாத ஆயுதம். பார்ப்பதற்கு தொலைவில், புரிந்து கொள்வதற்கு கடினமானது. இங்கே இந்த விளையாட்டு இன்னும் பயங்கரமாக மாறுகிறது. இன்ஜின் மென்பொருள் முற்றிலும் அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் இருந்தால் இந்தியாவின் ஒவ்வொரு தேஜஸ் MK-2 விமானம் எப்போது பறக்கிறது, எங்கு செல்கிறது, எவ்வளவு நேரம் வானத்தில் இருக்கிறது, எல்லாமே அமெரிக்காவின் கண்களுக்கு முன்பு இருக்கும். இந்தியா எவ்வளவு ரகசிய உத்திகளை வகுத்தாலும் ஒவ்வொரு அசைவின் தகவலும் நேரடியாக வாஷிங்டனில் உள்ள மேசைக்கு சென்றுவிடும். இப்போது ஒரு கணம் ஆழமாக கற்பனை செய்யுங்கள். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே போர் தொடங்கியிருக்கிறது. இந்தியா தனது தேஜஸ் MK-2 விமானங்களை முன்னணியில் அனுப்பியிருக்கிறது. ஆனால் அமெரிக்கா உத்தரவிடுகிறது, நிறுத்துங்கள். இந்தியா அந்த உத்தரவை மறுத்தால் அடுத்த கணத்தில் நம் விமானங்களின் இன்ஜின்களில் உள் கோளாறுகள் உருவாக்கப்படலாம். அவை வானில் இருந்து கீழே விழுந்து விடலாம். இது வெறும் கற்பனை அல்ல. ஜெர்மனியும் ஐரோப்பாவின் பல நாடுகளும் ஏற்கனவே இது போன்ற எச்சரிக்கைகளை விடுத்திருக்கின்றன. அமெரிக்கா தனது போர் விமானங்களில் இது போன்ற தொழில்நுட்பங்களை மறைத்து வைத்திருக்கிறது என்றும் அதன் ரகசியம் அமெரிக்காவிடம் மட்டுமே இருக்கிறது என்றும். இப்போது கேள்வி என்னவென்றால், எந்த ஒரு போர் விமானத்தின் உண்மையான ஆற்றல் அதன் இன்ஜினாக இருக்கும்போது அந்த இன்ஜினை எதிரியின் கைகளில் சிறைப்படுத்தினால் அந்த விமானத்தின் ஆற்றலுக்கு என்ன பயன்? தேஜஸ் MK-2 எவ்வளவு மேம்பட்டதாக இருந்தாலும் அதன் இதயமும் மூளையும் அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் இருந்தால் அது உண்மையில் இந்தியாவுடையதா அல்லது அமெரிக்காவின் பொம்மையாக மாறிவிடுமா? இந்தியாவுக்கு முன் இப்போது மிகப்பெரிய சவால் இதுதான். நாம் மீண்டும் அதே வரலாற்று தவறை செய்வோமா, அல்லது இந்த முறை அந்த வலையை உடைத்து சுயசார்பு ஆற்றலுடன் வானத்தை முழுமையாக நம்முடையதாக்குவோமா? பதில் காலமே சொல்ல வேண்டும். ஆனால் தற்போதைய உண்மை என்னவென்றால், தேஜஸ் MK-2 எதிர்காலம் ஒரு பயங்கரமான சதியில் சிக்கியிருக்கிறது. இந்த கதை இங்கே முடிவதில்லை. உண்மையான ரகசியம் இன்னும் ஆழத்தில் ஒளிந்திருக்கிறது. அமெரிக்கா தேஜஸ் MK-2 இன்ஜினின் மீது இப்படியான கட்டுப்பாட்டை பெற்றால்
இது இன்றைய பிரச்சனை மட்டுமல்ல. நாளை இந்தியா தனது உள்நாட்டு போர் விமானங்களை பெரிய அளவில் பயன்படுத்தும் போது ஒவ்வொரு விமானத்துடனும் ஒரு புலப்படாத அமெரிக்க நிழல் வானத்தில் சுற்றும். இந்த நிழல் இன்ஜினை நிறுத்துவதோடு மட்டும் நிற்காது. இந்தியாவின் போர் உத்திகள், திட்டங்கள், எதிர்கால ஆற்றலையும் இறுக்கமாக பிடித்துவிடும். இங்கே இன்னொரு ஆழமான நகர்வு தெளிவாக தெரிகிறது. அமெரிக்காவுக்கு நன்றாக தெரியும், வரும் ஆண்டுகளில் இந்தியா ஆசியாவின் மிகப்பெரிய பாதுகாப்பு சந்தையாக மாறும். சீனாவின் சவால், பாகிஸ்தானின் சதிகளுக்கு மத்தியில் இந்திய ஆயுதங்களில் மிகப்பெரிய முதலீடு செய்யும். அப்படியான சூழலில் அமெரிக்காவின் நோக்கம் தெளிவு: இந்தியாவை ஒருபோதும் முழு சுயசார்பு அடையவிடாமல் செய்வது. அதன் மூலம் இந்தியா எப்போதும் ஏதோ ஒரு வகையில் அமெரிக்காவை சார்ந்தே இருக்க வேண்டும். இந்த இன்ஜின் ஒப்பந்தம் வெறும் தொழில்நுட்ப பேச்சு அல்ல, வரும் 10 ஆண்டுகளில் இந்தியாவை சங்கிலிகளில் பிணைக்கும் நீண்டகால போர் உத்தி. இன்னொரு ஆபத்து இன்னும் ஆழமாக, இன்னும் அரசியலாக இருக்கிறது. முழு மென்பொருளும் அமெரிக்காவின் கைகளில் இருந்தால் அது இந்தியாவின் இராணுவ ஆற்றலை மட்டும் கண்காணிக்காது. அதன் மூலம் இந்தியாவின் இராஜதந்திர கொள்கைகளின் மீதும் அழுத்தம் கொண்டு வரும். எதிர்காலத்தில் இந்தியா அமெரிக்காவின் நலன்களுக்கு எதிரான கொள்கைகளை பின்பற்றினால், உதாரணமாக ரஷ்யாவுடன் பெரிய பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் அல்லது ஈரானுடன் எரிபொருள் ஒப்பந்தங்கள், அமெரிக்கா இந்த மென்பொருளை அழுத்த ஆயுதமாக பயன்படுத்தும். அதாவது தேஜஸ் MK-2 வெறும் வானத்தில் பறக்கும் விமானம் மட்டுமல்ல, அரசியல் பேரங்களில் அமெரிக்காவின் புலப்படாத பொம்மையாக மாறலாம். மிகவும் பயங்கரமான சாத்தியம் என்னவென்றால், இந்தியா இந்த கசப்பான உண்மையை மிகவும் தாமதமாக உணர்ந்து கொள்ளும். போர் தொடங்கிய நாளில் தேஜஸ் MK-2 விமானங்கள் திடீரென வானத்தில் நின்றுவிட்டால் அப்போது உணர்வோம், இந்த ஒப்பந்தம் உண்மையில் எதிர்கால போர்க்களத்தில் தோல்வியின் விதையை விதைத்துவிட்டது என்று. அப்போது கேள்வி எழும்: இந்தியா தனது விமானப்படையை இப்படியான தொழில்நுட்ப சிறையில் தள்ளிவிட்டதா? அங்கு அதன் சுதந்திரம் வெறும் பெயரளவில் மட்டுமே உள்ளதா? பல வல்லுநர்கள் ஏற்கனவே கணித்து வருகின்றனர். இந்தியா இப்போதும் பாதையை மாற்றாவிட்டால் இது தேஜஸ் MK-2க்கு மட்டுமல்ல, வரவிருக்கும் உள்நாட்டு திட்டங்களிலும் அமெரிக்கா இப்படியான டிஜிட்டல் பூட்டுகளை பொருத்திவிடும். அப்போது இந்தியாவிடம் மிக மேம்பட்ட போர் விமானங்கள் இருக்கலாம், ஆனால் அவற்றின் சாவி வாஷிங்டனின் பைகளில் இருக்கும். கதையின் முடிவில் இதை யோசிக்க வேண்டும். இந்தியா தனது எதிர்கால வானத்தை வெல்வதற்கு பதிலாக அதை அடகு வைத்து விட்டதா? அல்லது இப்போதும் நேரம் இருக்கிறதா இந்த வலையை உடைத்து தனது உண்மையான இறகுகளுடன் பறப்பதற்கு? எதிர்காலத்தை பார்த்தால் படம் இன்னும் மர்மமாக, இன்னும் பயங்கரமாக தோன்றுகிறது. ஏனெனில் இந்த இன்ஜின் பிரச்சனை வெறும் தொழில்நுட்ப பிரச்சனை அல்ல, வரவிருக்கும் போர்களின் திசையை தீர்மானிக்கும் ஒரு முக்கிய திருப்பமாக இருக்கலாம். 2030 தசாப்தத்தில் இந்தியா தனது தேஜஸ் MK-2 மற்றும் எதிர்கால உள்நாட்டு போர் விமானங்களை பெரிய அளவில் பயன்படுத்தும் போது இந்த கேள்வி இன்னும் பெரிதாகும். இந்த விமானங்கள் உண்மையில் இந்தியாவுடையவையா அல்லது அமெரிக்காவின் டிஜிட்டல் கட்டுப்பாட்டில் பறக்கின்றனவா? அந்த காலத்தில் போர்கள் வெறும் ஏவுகணைகள், குண்டுகளால் மட்டும் நடக்காது. மேன்பொருள், தரவு போர்களாலும் நடக்கும். அதுதான் இந்தியாவுக்கு மிகப்பெரிய சவாலாக மாறும். எதிர்காலத்தில் இந்தியா சீன எல்லையில் பதற்றம் இறுதி கட்டத்தை எட்டியிருக்கிறது என்று கற்பனை செய்யுங்கள். இந்திய விமானப்படை தனது தேஜஸ் MK-2 படைப்பிரிவுகளை அனுப்புகிறது. ஆனால் விமானங்கள் எதிரி எல்லை நோக்கி செல்லும்போது திடீரென இன்ஜின்கள் பிரச்சனை எதிர்கொள்கின்றன. விமானிகள் இதை தொழில்நுட்ப கோளாறாக நினைக்கின்றனர். ஆனால் உண்மையில் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தொலைவில் அமர்ந்திருக்கும் அமெரிக்கா இந்த முழு விளையாட்டையும் பார்த்து கொண்டிருக்கிறது. அது நேரடியாக எதையும் செய்யாது, ஆனால் பின்கதவு குறியீடு, பேக்டோர் கோட் மூலம் இன்ஜின் ஆற்றலை கட்டுப்படுத்துகிறது. இந்திய விமானங்கள் பறக்கின்றன, ஆனால் அவற்றின் ஆற்றல் பாதியாக மட்டுமே இருக்கிறது. சீனா போன்ற எதிரிக்கு இந்த நன்மை போர் நிலையை திருப்பிவிட போதுமானது. எதிர்காலத்தில் இன்னொரு சாத்தியம் இன்னும் ஆச்சரியமாக இருக்கலாம். இந்தியா உலகின் மிகப்பெரிய இருதரப்பு பொருளாதாரமாக மாறும்போது மேற்கத்திய நாடுகள் விரும்புவது இந்தியா ஒருபோதும் தனது சொந்த ஆற்றலுடன் ஒரு மகாசக்தியாக மாறக்கூடாது என்பதே. இந்த சூழலில் தேஜஸ் MK-2 மற்றும் பிற உள்நாட்டு திட்டங்களின் மீது அமெரிக்காவின் தொழில்நுட்ப கட்டுப்பாடு ஒரு புலப்படாத சங்கிலியாக மாறும். அதனால் இந்தியா மீண்டும் மீண்டும் வளைய வேண்டியிருக்கும். ஒவ்வொரு முறை இந்தியா சுதந்திரமான வெளியுறவு கொள்கையை பின்பற்ற விரும்பும்போது ரஷ்யாவுடன் பெரிய பாதுகாப்பு ஒப்பந்தங்கள்,
அல்லது ஈரானுடன் எரிபொருள் ஒப்பந்தங்கள் அமெரிக்கா இந்த டிஜிட்டல் கட்டுப்பாட்டை மறைந்த ஆயுதமாக பயன்படுத்தும். மிகவும் ஆழமான கணிப்பு என்னவென்றால், வரவிருக்கும் 10 ஆண்டுகளில் போர் ஒரு புதிய முகத்தை காட்டும். அப்போது போர் விமானங்கள் வானத்தில் எதிரியுடன் மட்டும் போராடாது. அவற்றின் உண்மையான போர் ரகசிய மென்பொருள் உலகில் நடக்கும். அந்த நேரத்தில் இந்தியா முடிவு செய்ய வேண்டும். தனது வான ஆற்றலின் சாவியை வேறொருவர் கைகளில் கொடுக்க வேண்டுமா, அல்லது தனது முழு தொழில்நுட்பத்துக்கு உரிமையாளராகி ஒரு புதிய யுகத்துக்கு வரலாறு எழுத வேண்டுமா? வரவிருக்கும் ஆண்டுகளில் இந்தியா தவிர்க்க முடியாமல் தனது உள்நாட்டு இன்ஜின் திட்டத்தை விரைவுபடுத்தலாம். ஏனெனில் அப்படி நடக்காவிட்டால் 2040 வந்துவிடும்போது இந்திய வானத்தில் நூற்றுக்கணக்கான தேஜஸ் MK-2 விமானங்கள் பறந்தாலும் அவற்றின் உண்மையான விமானி தொலைவில் அமெரிக்காவின் ஆய்வகங்களில் அமர்ந்திருப்பார். நண்பர்களே, இது குறித்து உங்கள் கருத்து என்ன? இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். இது போன்ற மேலும் வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பக்கத்தில் இருக்கும் மணி சின்னத்தையும் ஆக்டிவேட் செய்யுங்கள். அதனால் எங்கள் வீடியோக்களை மிஸ் செய்யாமல் நீங்கள் முதலில் பார்க்கலாம்.